எந்த ஒரு டைரக்ஷனல் ட்ரேடருக்குமே நல்ல பிரேக் அவுட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டோட பிகினிங். ஸோ அதில் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா, அன்லிமிட்டெட் ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகம். அது இல்லாமல் குயிக்கான டைமில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு பிரேக் அவுட் ட்ரேடு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை பண்ணும்போது தான் தெரியும் அதனோட கரெக்டான பிரேக் அவுட் பிடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. நிறைய டைமில் பிரேக் அவுட்டில் என்டர் ஆக கூட முடியாது. நான் இந்த வீடியோவில் சொல்லித்தரது நான் எப்படி வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணுறேன், கரெக்டாக வந்து பிடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நான் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரேக் அவுட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஒரு கீ ஏரியாவை பிரேக் பண்ணுச்சுன்னா பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம டெய்லி கேண்டில் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இது டெய்லி கேண்டிலாக இருக்கட்டும், 5 மினிட்ஸ் கேண்டிலாக இருக்கட்டும், ஒரு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுறதே பிரேக் அவுட். அதுதான் ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்து ஹையை வந்து கண்டினியூஸாக பிரேக் அவுட் பண்ணிட்டு போகுது. இதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணல. ஒன்ஸ் ரிவர்சல் ஆன உடனே லோவை பிரேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து லோ பிரேக் அவுட். இப்படி வந்து இதுதான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட். இப்போ இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகுது இல்லைங்களா, இது வந்து ஒரு ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஹை, க்ளோஸு, அப்புறம் வந்து லோ, இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் கேண்டில்ஸ் ஒவ்வொரு கேண்டில்ஸ்லேயும் வீக்லி, மந்த்லி அப்படிங்கும் போது அது எல்லாமே ஒரு கீ லெவலாக மாறி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும். இப்போ பார்த்திங்கன்னா இது மேஜர் ஸ்விங் ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியாவை எப்போ பிரேக் பண்ணுதோ ப்ரைஸு, அப்போது வந்து நமக்கு பிரேக் அவுட்டு அப்படிங்கிறது நம்ம கன்சிடர். ஸோ நமக்கு வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ணுறது ஒரு இனிஷியல் லெவல் ஆஃப் பிரேக் அவுட்டுன்னு வச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்விங் கிடைக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு போச்சுன்னா தான் ஒரு ஸ்விங் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஹையை பிரேக் பண்ண முடியாமல் ரிவர்சல் ஆகுதோ அதுக்கப்புறம் லோ பிரேக் பண்ணி இது ஒரு ஸ்விங் என்னென்னா பியர் ஸ்விங் ஆகும். புல் ஸ்விங், பியர் ஸ்விங். ஸோ இந்த மாதிரி நடந்துடும். அதுக்கப்புறம் இது ஸ்விங் ஹையோட ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து அப் மூவ் ஆகி அதுக்கப்புறம் வந்து அதையும் அந்த லைஃப் டைம் ஹையும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, நீங்களும் நானும் ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த மாதிரி மாற்ற முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக் வந்து இனிமேல் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண போகுது, இவங்க கம்பெனி சைடு வந்து நல்ல க்ரோத் வரும், அது இல்லாமல் செக்டார் வைஸும் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து பாசிட்டிவ் இது வந்து நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரைஸுக்கு மேலே வாங்கினாலுமே இந்த ஸ்டாக்கோட க்ரோத் வந்து அந்த கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு சீப்பான ப்ரைஸு அப்படின்னு டிசைட் பண்ணி அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக்கோட மொத்த ட்ரெண்டுமே மாறி அது வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது எதர் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் வந்து அக்குமுலேட் பண்ணும்போது தான் அந்த மாதிரி மேஜராக இந்த ஸ்டாக்கில் ரிவர்சல் நடக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து இந்த இதில் பிரேக் அவுட்டை பொறுத்தளவுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரிவர்சல் பிரேக் அவுட். ரிவர்சல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இப்போது டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக இங்கே வந்து ஒரு அக்குமுலேஷன் நடந்து ரிவர்சல் பிரேக் அவுட் நடக்குது. இது வந்து ரிவர்சல் பிரேக் அவுட் நடக்கும். இப்போது கண்டினியூஷன் பிரேக் அவுட்டு இன்னொரு டைப் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் அப் மூவ், கன்சல்டேஷன், மறுபடியும் அப் மூவ். ஸோ இந்த ட்ரெண்டோட கண்டினியூஷனாக இருக்கும். இப்போ அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூஷனாக அப் ட்ரெண்டில் தான் பிரேக் அவுட் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஷன் பிரேக் அவுட். நம்ம எப்படி வேணாலும் இந்த கண்டினியூஷன் பிரேக் அவுட்லேயும் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை வந்து ரிவர்சல் ட்ரேடும் எடுக்கலாம். நம்ம எந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி வந்து ரிஸ்க் ரிவார்டெலாம் செட் பண்ணணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ணணும். அடுத்து நம்ம ஒரு பிரேக் அவுட் குவாலிட்டியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நல்ல இது குவாலிட்டியான பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இந்த இடத்துலையும் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நம்ம என்ட்ரு ஆகலாமா அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரெசிஸ்டண்ட்டை ரிவர்சலில் வந்துருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் ட்ரை பண்ணுது பட் ஃபெயில். ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது, ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபெயில் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இங்கே வந்து பிரேக் பண்ணுற இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா டவுன் ட்ரெண்ட்லேயும் உங்களுக்கு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷன், புல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இல்லை, பியர் பார்ட்டிசிபேஷன் அது ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு இன்னும் டபுள் சைடு தான் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா இது வந்து கேண்டில் வந்து விக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கேண்டிலோட இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் இந்த மூளை பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக கண்டினியூஸன் புல் கேண்டில் அண்டு வந்து பியர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆகி இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு வந்து பெரிய விக் இருக்கக்கூடாது. இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து பெரிய விக் இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கலாம். அது இல்லாமல் ஆவரேஜ் கேண்டிலை விட க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில் வந்து ஓரளவுக்கு ஒரு 2 மடங்குனாவது பெருசாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாம் இதனோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ இங்கே பிரேக் அவுட் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸோ பெரிய கேண்டில் நடக்குது. ஸோ இது வந்து நல்லாவே 2 கேண்டில் பெரிய கேண்டில். ஸோ இதுதான் பிரேக் அவுட்டு. இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரேக் அவுட் குவாலிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நம்மளுக்கு ஒரு பில்டப் ஆகணும். ரெசிஸ்டன்ஸில் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பிரேக் அவுட் ட்ரை பண்ணுறாங்களா, அந்த இடத்துல எவ்வளோ தடவை வந்து பிரேக் அவுட் ட்ரை பண்ணுறாங்க, அந்த பிரேக் அவுட் ட்ரை பண்ணுற இடத்துல இந்த ரேஞ்சில் புல் அண்ட் பியர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, 2 பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட் மோஸ்ட்லி ஃபெயில் ஆயிரும். ஸோ புல் ஸ்ட்ராங் ஆகிட்டே போய் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனாங்கன்னா புல் சைடு வந்து ஸ்டேபிளாக வந்து மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்பவுமே அதிக சான்ஸ். இப்போ வந்து இந்த பிரேக் அவுட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பிரேக் அவுட் கண்டினியூஷனில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டினியூஷன் இதில் வந்து பிரேக் அவுட் நடக்குது, அதாவது புல் பேக் அண்ட் பிரேக் அவுட் இதில் என்ட்ராகலாம். இதுலேயுமே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பெருசாக நடக்கலை. இது என்னென்னா இந்த பிரேக் அவுட்டில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகலாம், பட்டு நம்மளுக்கு கேண்டில் வந்து விக் இருக்கிறதுனால இதை கூட விட்டுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டினியூஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் நடக்குது. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் தான் நம்ம என்ட்ரு ஆகணும். அடுத்து ரிவர்சல் பிரேக் அவுட் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்டு, இதுக்கப்புறம் அக்குமுலேஷன் நடந்துட்டு இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது, மேஜர் ட்ரெண்ட் லைன். இப்போது இதனோட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ டைம் வந்து ப்ரைஸ் வந்து டச் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ வாட்டி அதிகமாக டச் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து இந்த பிரேக் அவுட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற கேண்டில் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஸோ இந்த ஆவரேஜ் இப்போது இந்த இதில் மட்டும் பாருங்களேன், இந்த மூளை மட்டும் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் எல்லாருமே புல் கேண்டில் எல்லாமே வெரி ஸ்ட்ராங், ஆனால் பியர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இங்கே ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போதும் ஸ்ட்ராங்கான கேண்டில், அது கம்ப்ளீட்டான கேண்டில் ஆவரேஜ் கேண்டில்ஸோட பெருசாக இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் எப்போவுமே ஸ்விங் லோவில் வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹை அக்யூரசி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கேண்டிலுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்து சேம் கேண்டில் க்ரீன் கேண்டில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து டாடா மோட்டார் பிரேக் அவுட் நடக்குதுன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் போட்டுருச்சு அப்படின்னா உங்களோட இந்த பிரேக் அவுட் வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும். இன்கேஸ் வந்து நீங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா இந்த அடுத்தது ரிவர்சல் கேண்டில் இன்கேஸ் வந்து பியர் கேண்டிலாக மாறிடுச்சுன்னா இது ரிவர்ஸ் ஆயிரும், மோஸ்ட்லி பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிரும். அந்த மாதிரி நிறையா பிரேக் அவுட் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் லெவல்லே என்ட்ரி ஆனீங்கன்னா அந்த பிரேக் அவுட் வந்து சக்ஸஸ் ஆகிறது கம்மியான சக்ஸஸ் தான் இருக்கும், சக்ஸஸ் ரேஷியோ தான் இருக்கும். அடுத்து என்ட்ரி எக்ஸிட்.
ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ போடணும் அதை பார்த்துருவோம். என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்பவுமே ரெசிஸ்டன்ஸ் அதிக ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணிட்டு வருது. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி கேண்டில் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான கேண்டில் இருந்துன்னா அடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி ஆகலாம். பட் இது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ த்ரூ கேண்டில் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியும். என்ட்ரி ஆகிட்டு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவுமே மெயின். எப்போவுமே பிரேக் அவுட் நடந்ததுக்கு ஸ்விங் லோ அப்படிங்கிற மாதிரி தான் வைக்கணும். இப்போது இந்த இடத்துல இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்விங் நடக்குது. ஸோ இந்த ஸ்விங் நடந்து இதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இந்த லோவில் தான் வைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி லோ க்ரியேட் ஆகிற இடத்துல தான் நம்மளை ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போடலாம். அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல எல்லாம் எங்கேயுமே என்ட்ரி ஆக முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் நடக்குது. இந்த பிரேக் அவுட் நடந்ததுன்னா நீங்கள் எகெயின் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போடணும். இங்கே எடுத்த உடனே போடக்கூடாது. அடுத்து வந்து நம்ம ரிவர்சல் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ரிவர்சல் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நடக்கும்போது நீங்கள் ரிவர்சலில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எப்போ நடக்குதுன்னா இந்த இடத்துல தான், இந்த பிரேக் அவுட்டில் தான் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நடக்குது. பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரி ஆகுறீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே தான் போடுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு மீட் ஆகாது. எப்போவுமே ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1:2 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் ரிவர்சல் ட்ரேடு வந்து நம்ம ரிவர்சல் பிரேக் அவுட் என்ட்ரு ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆல் டைம் ஹை எப்போல்லாம் பிரேக் பண்ணுதோ, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுதோ, இப்போ இன்கேஸ் வந்து இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கடுத்து ஒரு கண்டினியூஷன் பிரேக் அவுட்டில் இந்த ரேஞ்ச் க்ரியேட் ஆகி இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுதுல, அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னுமே அக்யூரேசி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எகெயின் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணுன்னா ஸ்விங் லோ போட்டிங்க. இதுக்கப்புறம் பிரேக் அவுட் நடக்குது அப்படிங்கும்போது இந்த ஸ்விங் லோ, அதுக்கடுத்து இந்த கன்சல்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படிங்கும்போது இங்கே லோ போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட்டில் மறுபடியும் இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரேக் அவுட்லேயும் இங்கே ஸ்விங் லோ போட்டே போவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இங்கே பிரேக் அவுட் நடக்கலை. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். எப்போ நடக்குதுன்னா உங்களுக்கு இங்கே தான் பிரேக் அவுட் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே போடுவீங்க. எப்போ நம்மளுக்கு ஹிட் ஆகுது, இந்த இடத்துல ஹிட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ தான் வெளியே வருவோம். ஸோ இப்படி தான் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடணும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு குவாலிட்டியான என்ட்ரி எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். அதை விட இன்க்ரீஸ் பண்ணுறது, அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ராடர் மார்க்கெட்டோட அலைன் ஆகணும். உங்களுக்கு நீங்கள் அப் ட்ரெண்டில் புல் மூவில் புல் பிரேக் அவுட் எடுக்கிறீங்கன்னா நிஃப்டியும் புல் சைடு இருக்கணும். அது பிரேக் அவுட் எதர் பிரேக் அவுட் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா புல் ட்ரெண்டில் இருக்கணும். அது ஓகே ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து செக்டார் செக் பண்ணணும். நீங்கள் எப்படியெல்லாம் வந்து ஸ்டாக்கை செக் பண்ணீங்களோ அதே மாதிரி செக்டாரும் உங்களோட சைடு அலைன் ஆகிருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாக் அந்த செக்டார்லேயே மற்ற ஸ்டாக்கை விட பியர்ஸ் ஸ்டாக்ஸை விட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு இது பிரேக் அவுட் ஆகிருந்தது அப்படின்னா ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. வேறு யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.